விருச்சக ராசி. காலபுருஷனுக்கு 8வது ராசி விருச்சக ராசி. சரிங்களா? விருச்சக ராசி வந்து பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து அங்க நீசம் பெறுற ராசி. அதே நேரத்துல கேது உச்சம் பெறுற ராசி. அதனால பொதுவா அந்த விருச்சக ராசிக்காரவங்க ரொம்ப சாஃப்ட் கார்னரா தான் இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா, தேள கொட்டுன மாரி நறுக்குன்னு பேசிப்புடுவாங்க. விருச்சக ராசிக்காரவங்க. ஏன்னா ராசிநாதன் செவ்வாயா வர்றதுனால, என்னதான்னாலும் மேஷ ராசிக்காரவங்களுக்கு இருக்கிற வேகமும், கோவமும் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இருக்காது. ரொம்ப சாஃப்ட்டா தான் இருப்பாங்க. சைலண்ட் அட்டாக்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது விருச்சக ராசிக்கு கரெக்ட்டா பொருந்தி வரும். சைலண்டா அட்டாக் பண்றவங்க. சரிங்களா? விருச்சக ராசிக்காரவங்க. அப்ப இந்த விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குமா? நல்ல மாசம் தான். ஏன்னா உங்களுக்கு ராசியில வந்து உங்களுக்கு 10 சூரியன் வந்து ராசியில உட்கார்ந்திருக்காரு. தொழில குடுக்குற கிரகம் ராசியிலே உட்கார்ந்து ராசி பிரைட்டா இருக்கு. சோ ராசியில சூரியன் உட்கார்ந்திருக்காரு. ராசி நாதனும் ராசியிலே உட்கார்ந்திருக்காரு. சோ இந்த மாசம் ஆரம்பிக்கிறதே விருச்சக ராசிக்கு நல்லபடியா தான் இருக்கு. என்னதான் சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்துக்கு வந்து வர்ற 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் வெளியேறுவாரு. செவ்வாய் 8ஆம் தேதிக்கு மேல வெளியேறிடுவாரு. சோ 8ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் ராசியை விட்டு வெளியே போறது. அப்புறம் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்துக்கு போறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. தாராளமா ராசிக்கு உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வீட்டுல போய் உட்கார்ந்துருக்க கிரகங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு கெடுபலன்களை தராது. ஏன்னா குருவோட பார்வையில இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்க சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய குரு பாப்பாரு. அப்ப விருச்சக ராசிக்கு வந்து தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வந்து இந்த மாசம் வந்து நல்ல பொருளாதார செழிப்பும், வேலையில நெருக்கடி அட்டமத்து குருவா இருக்கிறதுனால வேலையில நெருக்கடி இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அந்த அளவுக்கு நெருக்கடி இல்லாம ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிடும். சோ படிக்கிறவங்களுக்கும் சரி, இல்லத்தரசிகளுக்கும் சரி, ஒரு ஒரு குடும்ப விஷயமா எல்லாமே வந்து இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பொருளாதாரமும் ஓரளவுக்கு சீரா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. விருச்சக ராசி அற்புதமான ஒரு நல்ல ஒரு ராசியா தான் இருக்கு. அஷ்டமத்து குரு ஏற்பட்டாலும் அந்த அஷ்டமத்து குரு வக்ரமா இருக்கிறதுனால கண்டிப்பா கெடுபலன்கள் அவ்வளவா விருச்சக ராசிக்கு இருக்காது. ஏன்னா கண்ட சனி கிடையாது, அஷ்டமத்து சனி கிடையாது, 7 சனி கிடையாது. ராகு கேது நல்ல இடத்துல தான் இருக்கான். கேந்திரத்துல ராகு கேது இருக்கிறதுனால தப்பு கிடையாது. 4 10ல ராகு கேது இருந்தாலுமே 10ல ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணுங்கிறான். அப்ப அங்க போய் ராகு கேது இருக்கிறதுனால எந்த ஒரு தொந்தரவும் இல்ல. வேலை உத்தியோகத்துல தொந்தரவு கொடுக்கணும்னா சூரியன் கெட்டு போகணும். சூரியன் நல்லா இருக்கான். அப்போ உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. 4 10ல ராகு கேது இருந்தாலும் சூரியன் கெட்டு போகாம நல்ல இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில உச்ச ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் வந்து ஒரு அற்புதமான மாசமா இருக்கும். நல்ல செழிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதமே. சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமா அந்த கடன் பிரச்சனையில இருப்பாங்க இல்லையா? விருச்சக ராசிக்காரவங்க கடன் பிரச்சனையில இருக்கிற விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல மாசமா இருக்கும். கவலைப்பட வேண்டாம். விருச்சக ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மனை வழிபட்டாலே போதுமானது. துர்க்கை அம்மன் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான். திருப்பரங்குன்றம் அறுபடை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் முருகனை கும்பிடலாம். பழமுதிர்ச்சோலை முருகனை கும்பிடலாம். சரிங்களா? துர்க்கை அம்மனை கும்பிடலாம். விஷ்ணு துர்க்கைன்னு சொல்லக்கூடிய துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல தீபம் போட்டு கண்டிப்பான முறையில தாய்மார்கள் கும்பிடலாம். வேலைக்கு போறவங்க காலையில வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு தீபத்தை போட்டு சாமியா கும்பிட்டு துர்க்கை அம்மனை கும்பிட்டாலே அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.